அழகர்கோவிலோட கோட்டைக்குள்ளேயே வசந்த அக்ரஹாரத்தில் வசந்த மண்டபம்னு சொல்லி பெருமாளுக்கு விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள். ரெண்டாவது, பெருமாள் மனம் குளிர்ந்து தன் உடம்பு அசதி போக குளிர்ந்து இருக்கிற மூலிகை சாரை கொண்டு மூலிகை சார்னால வர்ணங்கள், அதாவது பெயிண்ட் கிடையாது, மூலிகை சார்னால அந்த மேலே இருக்கக்கூடிய சிந்தூரச் செம்படி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்திர நாற்றியென்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலைதுங்களும் ஏற்ப தென்திருப்பதி திருமாலிரும் சோழமலை என்று எல்லோராலும் புகழ்பெற்று அழைக்கக்கூடிய அழகர் மலையிலிருந்து பாலாஜி பட்டு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி மாதம் என்று அழைக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெருமாளுக்கு 10 நாள் உற்சவமாக வசந்த உற்சவம் சொல்லிட்டு இங்கே ஏற்பட்டதான். 10 நாள் உற்சவமாக இந்த உற்சவம் நடக்கிறதான். ஒவ்வொரு நாளும் இந்த வெயிலினுடைய உஷ்ண தாக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும், பெருமாளுக்கு ஏற்பட்டக்கூடிய அலுப்புகள் போகிறதுக்காக வேண்டியும், பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி பிராட்டிமார்களோட திருமேனி முழுக்க சந்தனம் சாத்தி கொண்டு, சந்தனம் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இதை பெருமாள் திருமேனி முழுக்க உடம்பு முழுக்க அதை சாத்திண்டு அவர் அழகர் கோட்டைக்குள்ளேயே அமைந்திருக்க, அவரோட எல்லைக்குள்ளேயே அமைந்திருக்கக்கூடிய நகர்வலம்னு ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் வருவாள். அதே போல் சாயங்கால நேரத்தில் அந்தி பொழிகிற நேரத்தில் ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே சுவாமி பிறப்பாடை ஸ்ரீதேவி பூமிதேவியோட ஏகாசனத்தில் பிறப்பாடாகி ஆடி வீதி வழியாக வலம் வந்து வசந்த மண்டபம் அப்படின்னு அழைக்கக்கூடிய வசந்த அக்ரஹாரத்தில் அமைஞ்சிருக்க அழகர்கோவிலோட கோட்டைக்குள்ளேயே வசந்த அக்ரஹாரத்தில் வசந்த மண்டபம்னு சொல்லி பெருமாளுக்கு விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் ஏற்பட்ட மண்டபம் அது. இந்த மண்டபத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பெருமாள் நடுவில் இருப்பார் மண்டபத்தில், சுற்றி அகலிய மாதிரி வச்சுருப்பா, அகலி மாதிரி சுற்றி வேறு தீர்த்தம் சேர்த்து அதில் ஃபுல்லாக தீர்த்தம் தழும்ப தீர்த்தம் இருக்குமா, அதில் புஷ்பங்கள்லாம் மிதக்க விட்டுருப்பா. இது பார்க்குறதுக்கே ரொம்ப தெப்பத்துக்குள்ளே பெருமாள் இருக்கிற போல் ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு உணர்ச்சி ஏற்படுமா, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குமா. இந்த வெயில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த ஜலம் தழும்ப இருக்கிறச்சே அதில் பட்டு அதனுடைய எவாப்ரேஷன் மேலே வர்றச்சே பெருமாள் குளிர்ந்த காத்தாக இந்த வசந்த காலம் சொல்லுவோம். இந்த ரித்துவே பார்த்தீங்கன்னா வசந்த ரித்துவும் சொல்கிறது, சித்திரையும் வைகாசியும். இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய காற்று காலங்களில் காற்றடிக்கிறச்சே அந்த ஜலமாகப்பட்டது ரொம்ப ஜில்லுன்னு பெருமாளுக்கு மேலே படுமா. அதான் வசந்த உற்சவம் சொல்லிட்டு பெருமாள் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி, பெருமாள் திருமேனி குளிர்ச்சி அடைகிறதுக்காக வேண்டி, பெருமாளுக்கு தான் மதுரைக்கு போயிட்டு வந்த அலுப்புகள்லாம் போகிறதுக்காக வேண்டியே இந்த உற்சவத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அந்த காலத்தில். இதில் 10 நாள் உற்சவம் நடக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் எந்த ஒரு க்ஷேத்திரத்துலேயும் கிடையாது, பெருமையோடு சொல்லலாம். மூலிகை சாரை கொண்டு மூலிகை சார்னால் வர்ணங்கள், அதாவது பெயிண்ட் கிடையாது, மூலிகை சார்னால் அந்த மேலே இருக்கக்கூடிய விதானத்தில் முழுக்க ராமாயண கதை மொத்த கதையும் சிற்ப வடிவத்தில் ஸ்கிரிப்ட், சின்ன ஸ்கிரிப்ட் கீழே போட்டு சிற்ப வடிவத்தில் அங்கே வரைஞ்சிருக்கலாம், வர்ணம் பூசியிருக்கலாம். அது அந்த காலத்திலே பூசினது, ரொம்ப பிராச்சிதமானது. எந்த ஒரு க்ஷேத்திரத்துலேயும் அது கிடையாது. மற்ற இடத்துல அஜந்தா பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கலாம், தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லுவோம் நம்ம, அஜந்தா பெயிண்டிங்ஸுங்கிறத அதை பார்க்கலாம். ஆனால் இது போல் மூலிகை சாரை கொண்டு இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுவும் மொத்த ராமாயண கதையும் அங்கே இருக்குது.
ரொம்ப பிராச்சீனமானது. இதெல்லாம் நம்ம இந்த வசந்த உற்சவத்தில் சேவிக்கலாம். ரெண்டாவது, பெருமாள் மனம் குளிர்ந்து தன் உடம்பு அசதி போக குளிர்ந்து இருக்கிறச்சே அவரை வந்து சேவித்து நம்மளோட நியாயமான பிரார்த்தனைகளை நம்ம சேவிக்கும் போது, அவர் முன் வைக்கும்போது தன்னை போல் நமக்கு அந்த காரியங்கள் உடனே நடக்குங்கிறது நிசப்தம், உண்மையான விஷயம், எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம். ஆகையால் இந்த வசந்த உற்சவத்தை இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் மூலயமா அனைத்து நேர்களும் கண்டுகளித்து அந்த வசந்த மண்டபங்களையும் கண்டுகளித்து இதன் வழியாக அடுத்த வருடம் இந்த வசந்த உற்சவத்துக்கு அனைவரும் வருவதற்கு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அழகருடைய அருளும் அனைத்து சௌகரியங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படுவதற்கு பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.